ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில்ல உள்ள அம்சங்களை, ஒரு சில சிறப்பு அம்சங்களை பத்தி நான் சொல்ல போறேன். அங்க போனா நமக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பத்தி நம்ம உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னா, ஆஹ் எனக்கு வந்து ராசியில வந்து 12 ராசி, 12 ராசி 27 நட்சத்திரம் வருது. 27 நட்சத்திரக்காரங்களும் அந்த சன்னிதானத்துக்கு போய் உங்களோட மனசுல உள்ள குறைகளை சொல்லி வேண்டி, அதே போல் பாலாவை சாத்தி அங்க ஒரு 9 விளக்கு வாங்கி போட்டு, முக்கியமா 9 விளக்கு நீங்க போடும்போது, நான் முற்பிறவில நான் செய்த பாவமோ, என் தாய் தந்தை செய்த பாவமோ, இல்ல முன்னோர்கள் செய்த பாவமோ, எதா இருந்தாலும் இந்த இதோட சரியாகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விளக்கு போடுங்க. இந்த 12 ராசியில கடைசி ராசியான மீன ராசிக்காரவங்க, அது உத்திராடதி நட்சத்திரத்துக்காரங்க, சரி உத்திராடதி நட்சத்திரக்காரங்க மறந்துடாம ஒரு முறை வியாழக்கிழமை குருவாரத்துல போய் 9 விளக்கு வாங்கி போட்டுட்டு, அதே போல் மாலை வாங்கி ஐயாவை சாத்திட்டு, விநாயகர் பெருமானை சாத்திட்டு, மருதீஸ்வரர் இருப்பாரு, மருதீஸ்வரரையும் கும்பிட்டுட்டு சுத்தி வந்தீங்கன்னா நவகிரகம் இருக்கும். அதுல ஒரு 9 சுத்தம் சுத்திட்டு வந்து ஐயனுக்கு முன்னாடி நீங்க உட்காந்து மனதார உங்க மனசுல என்ன குறை இருக்கும் அது அனைத்தையும் நீங்க வேண்டி வந்தீங்கன்னா, சொல்லி வச்சாலும் நீங்க 3 வாரத்திலேயே உங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும். அப்படி இல்லையா, உங்களால வாரம் போக முடியாதுன்னா மாசத்துல ஒரு முறை உத்திராடதி நட்சத்திர நாள் வரும், அன்னைக்கு நீங்க போகலாம். அப்படி இல்லையா, இது சங்கடா சதுர்த்தி வரும், சங்கடா சதுர்த்திக்கு நீங்க போகலாம். சங்கடா சதுர்த்தி அன்னைக்கு போய் நீங்க அது மாதிரி 9 விளக்கு போட்டு வேண்டி இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். சங்கடா சதுர்த்திக்கு போனோம்னா நம்ம மனதில் இருக்க அவ்வளவு சங்கடமும் திரும்புவாங்க. அது நான் என்னோட இதுல வந்து நான் கொஞ்சம் வந்து அனுபவிச்சிருக்கேன். என்னோட நான் இருந்த நிலைமைக்கு இப்போ ஏதோ ஓரளவுக்கு விநாயகர் பெருமான் ஒரு நல்ல வழி காட்டியிருக்காருன்னு நல்லா சொல்லுவேன். அதனாலதான் நான் எனக்கு உண்டானதான் நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஆயுள் ஹோமம் பண்றாங்க, 60 வயசுக்காரங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்றாங்க. அதுல ஏற்பட்ட ஹோமம்லாம் கூட பண்றாங்க. அது என்னன்னு அது அடுத்த தடவை போடும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது இதுதான். என்னோட இங்க நடக்கிற இதுதான். உங்கள்கிட்ட யூடியூப் நண்பர்கள் கிட்டலாம் நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். மறந்துடாம 12 ராசிக்காரங்களும் நீங்க தாராளமா போய் உலகம் எப்ப முடியுதோ வருஷத்துல ஒரு நாள் பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமான் போயிட்டு அருள்புல் பாலை வாங்கி தந்துட்டு இந்த 9 விளக்க போட்டுட்டு, மெயினா நான் சொன்னது அதை மறந்துடாதீங்க. நாம செய்த முன்னோர்கள் ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவமோ, நம்ம தாய் தந்தை செஞ்ச பாவமோ, இல்ல முன்னோர்கள் செய்த பாவமோ, எதா இருந்தாலும் இதோட சரியாகணும் அப்படியே கணேசா அப்படின்னு சொல்லி வேண்டி அவருக்கு அதை சாத்திட்டு உட்கார்ந்து இந்த மனசார உங்க ஒரே தெரிஞ்சுவாங்க. கண்டிப்பா 3 மாசத்துல இல்ல 3 வாரத்திலயோ 3 மாசத்துலயோ உங்களுக்கு நிறைவேறும். நன்றி, வணக்கம். மறந்துடாம முத்து நாட் நாட் 7 இதுல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம வெப்சைட்ல. நன்றி.